கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யாத்திராகமம் 23 அதிகாரம் 25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமம் 23 அதிகாரம் 25 உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஏசப்பா இன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதம் வாக்குத்தத்தமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆமேன். உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கே, இவ்வளோ தேவைகள் இருக்கே, இந்த வருஷத்தையும் முடிக்க போகிறோமே அப்படின்லாம் நினைக்கிறீங்களே, ஏசப்பா சொல்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் தண்ணீரையும் உன் அப்பத்தையும் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வியாதியை ஒன்றிருந்து விலக்குன்னு சொல்கிறாரு. ஆமேன். பலவீனப்பட்டு கஷ்டப்படுறீங்களா? எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, இந்த பலவீனம் என்னை விட்டு போகல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்ணீரோடு இதை கேட்குறீங்களா? ஏசப்பா சொல்கிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களை பார்த்தா சொல்கிறாரு, கவலைப்படாத, கண்ணீர் விடாத, உன் பலவீனத்தை உன்னை விட்டு எடுக்க போகிறேன். நீ ஆசீர்வாதமாக சுகமாக வாழ போகிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், அவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.